வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியலில் நடந்த பரபரப்பான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம். ரோகிணியின் ஏடிஎம் கார்டு பிரச்சனை, சீதாவின் காதல் உற்சாகம் மற்றும் குடும்பத்தில் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் ஆகியவை இன்றைய எபிசோடில் முக்கிய திருப்பங்களை உருவாக்கின. விஜயா ரோகிணியின் ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுக்கொண்டாரு. இதுக்காக ரோகிணி என்னுடைய ஏடிஎம் கார்டை வாங்குறது சரியா அப்படின்னு மனோஜிடம் கேட்கிறாரு. மனோஜ், இந்த வீட்ல பெரிய தப்புகள் நடக்கின்றன, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல என்று அசால்ட்டாக பதிலளிக்கிறாரு. மறுபக்கத்துல ரவி மற்றும் முத்து விஜயாவுடைய இந்த செயல்பாட்டை மனோஜிடம் போட்டுக்கொண்டு கொடுக்கறாங்க. இதனால மனோஜ் மற்றும் முத்துவுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. மனோஜ் கோபத்தில் மாடியிலிருந்து கீழே இறங்குகிறாரு. சீதா மீனாவிடம் தனது காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாரு. மீனா, நீ லவ் பண்றியா என்று கேட்க, சீதா, ஆமா, ஆனால் என் முடிவை நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருந்தால் மட்டுமே சொல்வேன் என்று உறுதியுடன் பதிலளிக்கிறார். மீனா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சீதாவை ஆறுதல் கொள்ளுகிறாரு. இதனால சீதா தன்னம்பிக்கையுடன் இருக்கிறாரு. மீனா வீட்டுல வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது முத்து ரொமான்ஸ் பண்றாரு. 2 பேரும் சீதா பத்தி பேசும்போது சீதாவுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முத்து சொர மீனாவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. விஜயா ரோகிணியிடம் உன் சம்பளம் எவ்வளவு என்று கேட்க, ரோகிணி 75,000 ரூபாய் கிடைத்தது, அது அக்கவுண்டில் இருக்கிறது என்று பதிலளிக்கிறார். பின்னர் விஜயா ஏடிஎம் கார்டை கொடு என்று கேட்க, ரோகிணி வேற வழி இல்லாமல் கொடுக்கிறாரு. பின் நம்பர் கேட்க, ரோகிணி உங்க பையனின் பிறந்த நாள் தான் என்று கூறி மனதில் வருத்தத்துடன் இருக்கிறார். மாடியில் ரவி, ஸ்ருதி, மீனா, முத்து ஆகியோர் விஜயாவின் செயல்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ரவி மனோஜுக்கு போன் செய்து அம்மா ரோகிணியின் ஏடிஎம் கார்டை வாங்கி இருக்கிறாரு, இது சரியில்லை அப்படின்னு கொள்ளுகிறாரு. மனோஜ் அம்மா எது செய்தாலும் சரியாகவே இருக்கும் என்று பதிலளிக்க முத்து மற்றும் மனோஜுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதனால மனோஜ் கோபத்தில் மாடியில இருந்து கீழே இறங்குகிறாரு. விஜயாவின் செயல்பாடுகள் குடும்பத்துல மேலும் பிரச்சனைகளை உருவாக்குமா? ரோகிணி தனது நிலையை எப்படி சமாளிப்பார்? சீதாவின் காதல் முடிவுக்கு என்ன ஆகும்? இந்த கேள்விகளுக்கு பதில் நாளைய எபிசோட்ல தெரிஞ்சு கொள்ளலாம். இதுதான் இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியலின் முக்கியமான சம்பவங்கள். மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.